இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சியோட காம்படிட்டிவ் எக்ஸாமை ஃபேஸ் பண்றது எப்படிங்கிறத பார்க்க போறோம். அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமை எப்படி ஃபேஸ் பண்ண போறோங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வரக்கூடிய ப்ராக்டிசம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனல் டிஸ்கஸ் பண்ண போகுது. இன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போதும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற செக்ஷன் என்னன்னா டிஎன்பிஎஸ்சியோட பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சினா என்னன்னு சொல்லிடுறேன். டிஎன்பிஎஸ்சினா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே தான் நடத்துவாங்க. அது கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் நிறைய செக்டர்ஸ் இருக்கு. அதுல மெயினா பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 3, குரூப் 4 5 எக்ஸாம்ஸ் ஒன் ஆஃப் தி மெயின் அண்ட் பாப்புலர் எக்ஸாம்ஸா இருக்கு. அதுல ஒவ்வொரு கேட்டகரி, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 ஒவ்வொரு கேட்டகரியோட போஸ்டிங்ஸ் என்னென்னலாம் இருக்கு, அடுத்து அந்த போஸ்டிங்ஸோடைய சேலரி, அடுத்து அந்த போஸ்டிங்ஸ் வரணும்னா நம்மளோட எலிஜிபிலிட்டி என்னவா இருக்கணும், அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ் எப்படி இருக்குன்னா 56,000ல இருந்து 1,77,500 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போஸ்டிங்கை பொறுத்து வேரி ஆகும். இதுல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி கலெக்டர் போஸ்டிங், அதுக்கப்புறம் டிஎஸ்பி டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங் கொடுக்குறாங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர்ல நம்மளுக்கு வேலை கொடுக்குறாங்க. அடுத்தது ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸரா ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அடுத்தது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல நம்ம அச்சீவ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய போஸ்டிங்ஸா இருக்கு. சேலரி பேக்கேஜ் 56,000ல இருந்து 1,77,500 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி வேணும். அது ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டில இருந்து கிடைச்ச ஒரு பேச்சுலர் டிகிரி வேணும். நம்மளோட ஏஜ் லிமிட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 to 32 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்களோ இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்களோ ட்ரை பண்ண முடியாது. ஆனால் சில ரிசர்வ்டு கேட்டகரிஸுக்கு மட்டும் அந்த லிமிட்ஸ் வேரி ஆகும். இப்போ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை நீங்கள் பாஸ் பண்ணி கடந்துட்டீங்கனாலே மெயின் எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த மெயின் எக்ஸாம்ஸ் யார் எழுதுவாங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை ஸ்டார்ட் அவுட் பண்ணவங்க இந்த மெயின் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அடுத்தது ஒரு ஓரல் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த ஓரல் டெஸ்ட் யாருக்குன்னா மெயின் எக்ஸாம்ஸ்லையுமே நான் கடந்து வந்துட்டேன், நான் செலக்ட் ஆயிட்டேங்கிறவங்களுக்கு ஒரு ஓரல் டெஸ்ட்னு வைக்கலாம், இல்லைன்னா இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2. டிஎன்பிஎஸ்சியோட போஸ்டிங்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா சப் ரெஜிஸ்டர் போஸ்டிங், அதுக்கப்புறம் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் போஸ்டிங் கொடுக்குறாங்க. அடுத்தது முனிசிபல் கமிஷனர் போஸ்டிங், அது கிரேட் 2 கேட்டகரியில் வரும். அடுத்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர் போஸ்டிங்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு கீழே வருது. இதில் சேலரி பேக்கேஜ் எப்படி கொடுக்குறாங்கன்னா 36,900ல இருந்து 1,16,600 வரைக்கும் இதோட சேலரி பேக்கேஜ் இருக்கு. அடுத்தது இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பேச்சுலர் டிகிரி ஒரு ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டில இருந்து கண்டிப்பா வேணும். அடுத்தது இதோட ஏஜ் லிமிட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 18ல இருந்து 32 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18, அடுத்து மேக்ஸிமம் 32. சில கேட்டகரிஸ் ரிசர்வ்டு கேட்டகரிஸுக்கு மட்டும் 32 அபோவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கு எப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அப்புறம் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல இருந்து ஷார்ட் அவுட் ஆனவங்களுக்கு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அந்த மெயின் எக்ஸாம்ல மொத்தம் 2 பேப்பர் இருக்கும், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. அதோட சிலபஸ் எல்லாமே எப்படி இருக்கும், எல்லா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 3, அதுக்கப்புறம் குரூப் 4 எல்லாத்தோட சிலபஸ் எப்படி இருக்கும், கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் போஸ்டிங், சேலரி, எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அடுத்தது இதில் என்ன கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கிற மெயின் எக்ஸாமினேஷனை நீங்கள் பாஸ் அவுட் பண்ணிட்டீங்கனாலே அடுத்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ எல்லா போஸ்டிங்குமே கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லா போஸ்டிங்கும் கிடையாது. சில ஸ்பெசிஃபிக் போஸ்டிங்ஸுக்கு இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க.
அடுத்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பொறுத்த வரைக்கும் அது என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா, அசிஸ்டன்ஸ் இன் வேரியஸ் செக்டார், அதாவது செக்ரட்டரியேட், அதுக்கப்புறம் மினிஸ்டரல் சர்வீசஸ், அக்கௌண்டன்ட், அதுக்கப்புறம் ஆடிட்டர், அதுக்கப்புறம் பர்சனல் கேர், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இது எல்லாத்தோ பொசிஷன்ஸோடைய அசிஸ்டன்ஸ் வேலை வந்து அதாவது அசிஸ்டன்ஸோட போஸ்டிங்கை வந்து கொடுக்குறாங்க இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பாஸ் பண்ணி வர்றவங்களுக்கு. இவங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 45,000 வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்களுடைய எலிஜிபிலிட்டி வந்து பார்க்குறப்ப ஒரு பேச்சுலர் டிகிரி ஒன் ஆஃப் தி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏஜ் லிமிட் வந்து 18 to 32 இயர்ஸ் வந்து இருக்கு. சில ரெகக்னைஸ்டு ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு மட்டும் 32க்கு மேலே வந்து இயர்ஸ் இந்த ஏஜ் வந்து இருந்தாலுமே போஸ்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்டார்ட் அவுட் ஆகி வர்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்லேருந்து ஸ்டார்ட் அவுட் ஆனவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன் ஆஃப் தி நான் இன்டர்வியூ போஸ்ட். இந்த இதுக்கு வந்து போஸ்டிங்க்கு இன்டர்வியூ எதுவுமே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் நடக்கும். அடுத்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 3 பார்க்க போகிறோம். குரூப் 3யோடைய போஸ்டிங்ஸ், அதுக்கப்புறம் சேலரி, அதுக்கப்புறம் அவங்களோட எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் அவங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத டிஎன்பிஎஸ்சி குரூப் 3யோட போஸ்டிங் வந்து எப்படி இருக்குன்னா, ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பொசிஷன், அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸோட பொசிஷன், அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பர் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 3 கண்டர் வருது. இவங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து எப்படி இருக்குன்னா 20,600லேருந்து 65,500 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இவங்களுடைய எலிஜிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அப்ளிகண்ட் வந்து கண்டிப்பாக ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், அதாவது 12th கிளாஸ் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் ஆயிருக்கணும். அவங்களோட ஏஜ் எலிஜிபிலிட்டியை வந்து பார்த்தோம்னா மினிமம் 18, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து 32 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன்லேருந்து ஷார்ட் அவுட் ஆகி வந்தவங்களுக்கு ஓரல் டெஸ்ட் இல்லைனா இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. யார் யாருக்குன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகி வந்திருக்க கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் ஓரல் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 3. டிஎன்பிஎஸ்சி குரூப் 3க்கு சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தோம்னா 20,600லேருந்து 65,500. இதுக்கு முன்னாடி பார்த்தா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A எல்லாத்துக்குமே வந்து பேச்சுலர் டிகிரி கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 3 பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி வேணாம், நீங்கள் 12th வரைக்கும் பாஸ் ஆயிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒன் ஆஃப் தி ரெகக்னைஸ்டு சர்டிஃபிகேட்டாக வந்து இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. டிஎன்பிஎஸ்சி வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் எழுதக்கூடிய ஒன் ஆஃப் தி எக்ஸாமாக இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் வந்து அதிகமாக எழுதக்கூடிய எக்ஸாமாக இருக்குது. இதில் வந்து போஸ்டிங் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது VAO எக்ஸாமினேஷன், அடுத்தது டைப்பிஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட். டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து எழுதணும்னா நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எழுதுனதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இருக்கணும். அடுத்தது பில் கலெக்டர் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ஃபீல்டு சர்வேயர், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கீழே வர்றது. இவங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து 19,500லேருந்து 62,000 வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொரு போஸ்டிங்ஸுக்குமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதில் இவங்களோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகண்ட் வந்து கண்டிப்பாக SSLC வந்து பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் கிளாஸ் எலிஜிபிலிட்டியே என்னன்னு பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்ட். இது வரைக்கும் பார்த்த எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லையுமே பேச்சுலர் டிகிரி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 3ல மட்டும் பார்த்தோம்னா 12th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல அதை விடையும் கம்மி 10th பாஸ் ஆயிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 3 வரைக்கும் பார்த்துருந்தோம். அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 3 வரைக்குமே ஏஜ் வந்து 21லேருந்து 32ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மட்டும் ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 32 சொல்லியிருக்காங்க. இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் இருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி வந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளிவரும். இதோட வந்து நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் வந்து சும்மா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் பார்த்துருப்போம்.
ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சிலையும் ஃபேமஸாக இருக்குது. அதாவது நிறைய பேர் ட்ரை பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன் குரூப் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். அது அவங்களோட போஸ்டிங்ஸ், அதுக்கப்புறம் அவங்க சேலரி பேக்கேஜ் வந்து எப்படி இருக்கும், அவங்களோட எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படிலாம் இருக்குங்கிறத இந்த இதில் வந்து பார்த்துருக்கோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அண்ட் குரூப் 2A, அதுக்கப்புறம் குரூப் 4 இது எல்லாத்தோடைய சிலபஸ் வந்து எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது கொஸ்டின் பேப்பரோடைய பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சில இருந்து உங்களுக்கு காத்திருக்கு. தேங்க்யூ.